ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்ப்போம்னா 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். இப்போ டீசல் இன்ஜினுக்கும் பெட்ரோல் இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, டீசல் இன்ஜினில் ஃபியூல் இன்ஜெக்டர் இருப்பாங்க, பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது டீசல் இன்ஜினில் ஃபியூல் இன்ஜெக்டர் ஆனது இருக்காங்க. ஓகேங்களா? பெட்ரோல் இன்ஜினில் பவர் ஸ்ட்ரோக் அப்போ ஃபியூலை எரிய வைக்கிறதுக்காக ஸ்பார்க் ப்ளக் ஆனது ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இங்கே ஃபியூலை எரிய வைக்கிறதுக்கு ஸ்பார்க் ப்ளக் ஆனது பயன்படாது. அட்மாஸ்பியர் ஏர் கம்ப்ரஸ் ஆனதுனால டெம்பரேச்சர் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் அட்மாஸ்பியர் ஏரில். அந்த சமயம் நம்ம இந்த ஃபியூல் இன்ஜெக்டரை பயன்படுத்தி டீசலை கம்பஷன் சேம்பரில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபியூல் ஆனது எரிய தொடங்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மெயின் பார்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு, டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர், பிஸ்டனு, கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட். ஓகேங்களா? இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபியூல் இன்ஜெக்டர் ஆனது ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணும். எப்போ பவர் ஸ்ட்ரோக் அப்போ ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 4 ஸ்ட்ரோக்குன்றதுனால 4 ப்ராசஸ் இருக்குது: செக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். இப்போ ஸ்ட்ரோக் அப்படின்னா பிஸ்டனோட மூவ்மெண்ட்டு தான் ஸ்ட்ரோக்குன்றாங்க. இப்போ பிஸ்டன் வந்து செக்ஷன் அப்போ டிடிசிலேருந்து பிடிசி மூவ் ஆகுது, அப்போ அது ஒரு ஸ்ட்ரோக்கு. பிடிசிலேருந்து டிடிசி மூவ் ஆகுது, அப்போ கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். டிடிசிலேருந்து மறுபடியும் பிடிசி மூவ் ஆகும், அது பவர் ஸ்ட்ரோக். பிடிசிலேருந்து டிடிசி மூவ் ஆச்சுன்னா அது எக்ஸாஸ்ட். இந்த 4 ஸ்ட்ரோக்கையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா கிராங்க் ஷாஃப்ட் ஆனது 2 சுற்று சுற்றணும். அப்படி சுற்றினா தான் 4 ஸ்ட்ரோக்கும் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க்கிங் போயிடலாம். இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஆனது ஆஃப் ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகும்போது பிஸ்டன் ஆனது டிடிசிலேருந்து பிடிசிக்கு வரும். அப்போ இன்லெட் வால்வ் ஓப்பனில் இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸில் இருக்கும். இன்லெட் வால்வ் ஓப்பனில் இருக்கும்போது அட்மாஸ்பியர் ஏர் ஆனது கம்பஷன் சேம்பர், இது பேர் தாங்க கம்பஷன் சேம்பர். இந்த கம்பஷன் சேம்பர் உள்ள அட்மாஸ்பியர் ஏர் ஆனது வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் என்ன நடக்குன்னா, நெக்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த கிராங்க் ஷாஃப்ட். பிஸ்டன் பிடிசிலேருந்து டிடிசி மூவ் ஆகும். அப்போ இந்த போத் வால்வ் ஆர் க்ளோஸில் இருக்கும். இந்த இதில் அட்மாஸ்பியர் ஏர் ஆனது கம்ப்ரெஸ் பண்ணும்போது அட்மாஸ்பியர் ஏரில் டெம்பரேச்சர் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதாவது கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு பவர் ஸ்ட்ரோக்கில் இப்போ இந்த 2 ஸ்ட்ரோக் முடியும்னா ஒரு சுற்று சுற்றிருச்சு. இப்போ இன்னும் ஒரு அரை சுற்று சுற்றும் கிராங்க் ஷாஃப்ட். அப்போ சுற்றும் போது அது எப்படி சுற்றும் அப்படின்னா, இப்போ கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் கம்ப்ரெஸ் ஆச்சு அட்மாஸ்பியர் ஏர். அப்போ இந்த இதில் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஃபியூலானது ஆட்டோமேட்டிக்காக பர்ன் ஆயிரும், அதாவது எரிஞ்சிடும். இங்கே ஸ்பார்க் ப்ளக் ஆனது தேவைப்படாது. இந்த ஃபியூலை இந்த கம்பஷன் சேம்பரில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால அது ஃபியூலானது எரியுது. அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் ஆனது அதிக டெம்பரேச்சரில் இருக்கும், அதனால் அது எரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எரிஞ்சதுனால இந்த பிஸ்டன் ஆனது டிடிசிலேருந்து பிடிசி மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எக்ஸாஸ்ட். அப்போ கிராங்க் ஷாஃப்ட் ஆனது இன்னும் பாதி ரொட்டேஷன் சுற்றிடும். அப்போ இது 2வது சுற்று. ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிச்சு, இதில் பாதி, அப்போ இது பாதி, அப்போ 2 சுற்று சுற்றிடுச்சு. இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போ பிஸ்டன் ஆனது பிடிசிலேருந்து டிடிசிக்கு மூவ் ஆகும். அப்போ இங்கே இருக்க பர்ன் கேஸ்லாம் இவி வழியாக எக்ஸாஸ்ட் ஆகிடும். இன்லெட் வால்வ் ஆனது க்ளோஸில் தான் இருக்கும். இதாங்க டீசல் இன்ஜினோட ஒர்க்கிங். அடுத்த வீடியோவில் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.